லாஸ்ட்ல என்னைய போல கோல மனசுக்காரவங்க அழுதுட்டேனா. சமுத்திரகனி சார் வந்து நடிச்சுக்கிறது கரெக்ட். மெயின் மோட்டிவ் வந்து லாயலா இருக்கணும், எப்படி நம்ம நேர்மையா உழைச்சு சம்பாரிச்சா எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ஒரு மன திருப்தியோட எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பாரதிராஜ் சார் சொல்லவா வேணும், வயசானாலும் குடும்ப பொறுப்பா இருந்து அவர் நடத்தினாரு. இந்த உலகத்துல வந்துட்டு நேர்மையா இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. நல்லா இருக்குப்பா, படம் சூப்பரா இருக்கு. சம்சாரம் ஒரு மின்சாரத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல குடும்ப படம். பாரதிராஜ தாத்தா சூப்பரா நடிச்சிருக்காரு, நேர்மையா இருந்து யூனிக்கா இருந்தது. மனுஷனா இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற உணர்வு அழகா காட்டிருக்காங்க. மனுஷனா இப்படிதான் வாழணும். நானும் என்னுடைய பேக்ரவுண்ட் நினைச்சு பார்த்தா நம்மளும் கூட ஒரு சில கவர் பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்குற படம். நேர்மையா கொடுத்தாரு பாருங்க கொண்டு போய், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணுமே. 100 நாளைக்கு இந்த படம் ஓடணும். நான் கூட இதுக்கு மேல பழனி வேலை இருக்கிறனால திருப்பழனி வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார். அந்த அளவுக்கு விஷயத்த சொல்லியிருக்காங்க.